ஹாய், நான் இந்திரா சேஞ்சல் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பாவக்காய் சில்லி அந்த ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நான் பாவக்காய் வந்து பொரிச்செடுக்கிறதுக்கு ஆயில் ஊற்றிக்கிட்டேன். பாவக்காய் வந்து இந்த மாதிரி வட்ட வட்டமாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடணும். எடுத்துகிட்டு நல்லா இந்த எண்ணெயில் ஒவ்வொரு பீஸாக போட்டு நம்ம நல்லா பொன்னிறமாக அப்படியே பொரித்து எடுக்கணும். இது வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி எந்த சாதத்துக்கு வேணாலும் இதை வந்து கடிச்சிக்கிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து எண்ணெயில் பொரிச்சதுனால அவ்வளோவா கசப்பு தன்மை இருக்காது. அதாவது குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரௌன் ஆயிடுச்சுன்னு. இது மாதிரி நான் இருக்கிற எல்லா பாவக்காயும் நான் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இது நல்லா அப்படியே வந்து நம்ம கையில் தொட்டால் உடையிற ஸ்டேஜில் இருக்கும். அந்தளவுக்கு பொருள் வந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒன்றும் கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, இவ்வளோ தான். காரம் அதிகம் வேணுங்கிறீங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் எங்களுக்கான காரம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இது வந்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா பாவக்காய் சில்லி ரெடி. இது நீங்கள் எல்லா சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம். ஓகே, தேங்க்யூ.